வந்ததற்குரிய பலனை நம்ம காணணும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம் பைபிள் எடுத்துடுங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்படியே சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்றார், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஆமென். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ. அப்போ கர்த்தருடைய ஆலயம் என்பது ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு இடம். நம்ம இந்த ஆலயத்தை எடுத்துக்கிட்டா கூட எத்தனையோ சாட்சி நான் இந்த இடத்துல கேட்டேன். அருமையான ஒரு சகோதரி இன்றைக்கு இந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் கண்ணீரோடு அவங்க சகோதரி இந்த இடத்துல அழைத்துட்டு வருகிறாங்க. அப்படியே கண்ணீரோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஜெபிக்கும் போது சில வார்த்தைகள் ஆண்டவர் தந்து அவர்களோடு கூட பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறாங்க, அவர்களோடு பேசுகிறேன். அடுத்து சந்தோஷத்தோட போகிறாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள நான் வெளியில யார்கிட்டையும் சொல்லாம உள்ள இருந்த கவலைய என் ஆண்டவர் எனக்கு பேசினாரு. அவர்கள் என்னை கர்த்தரால் குணமாக்க விட. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இனி ஒரு சகோதரன் அதே போல வாழ்க்கை போது முடிஞ்சு போச்சுது அப்படின்னு நினைச்சு இந்த இடத்துல கண்ணீரோடு வந்த பொழுது அன்றைக்கு அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர், அப்ப நான் ஏன் இதை சொல்லுகிறேன், வாழ்க்கையில மாற்றத்தை தந்தார். கர்த்தருடைய ஆலயம் என்பது வசனம் சொல்லுது, என் ஜனத்தை என்னுடைய வீடாகிய ஜெப வீட்டில கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலயம் நம்முடைய துக்கங்கள் மாற்றப்பட்டு நம்மை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவதுதான் கர்த்தருடைய ஆலயம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோட எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்திரு, நீ கலங்காத, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் மேல வைத்து விடு. அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது தேவ ஜனமே, முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும், எல்லார போல நான் ஆலயத்துக்கு போகல, எல்லார போல நான் ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வந்து போகிறேன் அல்ல. எனக்கு ஆராதனைக்கு நான் வரும்போது என் துக்கம் மாற்றப்பட்டு கர்த்தர் என்னை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். அப்ப ஒன்று நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஆலயம் நான் என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஜெப வீடு என்று சொல்கிற ஆண்டவருக்கு ஆலயத்தில் ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுகிறவர். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்து ஏன் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, ஏன் ஆலயத்துக்கு வந்து நமக்கு நிம்மதி இல்லை, ஏன் ஆலயத்துக்கு வந்து நமக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை? வேதத்தை வாசிக்கும் போது யார் ஆலயத்துக்கு வந்தாங்களா, யாரை ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. முதல்ல என் ஜனத்தை ஆண்டவர் சொல்கிறார் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது ஜெப வீட்டில் யாரை கொண்டு வருகிறார், ஜெப வீட்டில் அவருக்கு ஆலயத்தில் யாரை கர்த்தர் கொண்டு வருகிறாரா? வசனம் சொல்லுது பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்ப நன்றாய் புரிந்து, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடுகிற ஒரு இடம் தான் கர்த்தருடைய ஆலயம். அதுக்காக ரட்சிக்கப்படாதவர்கள் வராம இருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் விடுவது அல்ல, ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்றா ஒரு ஆத்மா ஆலயத்துக்குள்ள கால் வச்சிருக்குன்னா நிச்சயம் ஒரு நாள் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும் என்கிற முன்னோக்கம் இருந்தபடினால்தான் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம், ஆலயத்தில் என்ன நிலைமையில வந்தார்களோ, ஆலயத்துக்குள்ள என்ன சூழ்நிலையில வந்தார்களோ, ஆனா அவர்களை கர்த்தர் ஆலயத்துக்குள் ஒரு நாள் வர வைத்தார் என்றால், ஒரு நாள் அவங்க ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா அவர்களை ரட்சிப்பதற்காகவே கர்த்தர் கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த இடத்துல வந்து யாராயிலும் என் கணவனுக்கு வாழ்க்கையில இன்னும் ஒரு பூரண மாற்றம் வரலையே, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில இன்னும் ஒரு மாற்றம் வரலையே, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை, என் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலை, கண்ணீரோடு கவலையோடு இருப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறபடினால் இன்றைக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒன்றை நான் உனக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களை ரட்சிப்பதற்காக தான் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு நம்புகிறவங்க கரங்களை தட்டி, என் தேவன் அவர்களை எத்தனையோ பேர் ஆண்டவரை தேட
தேடல, எத்தனையோ பேர் ஆண்டவரை நாடல. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நிச்சயமாய் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவார்கள். நிச்சயமாய். அதுதான் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில கொண்டு. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைய, என் கணவன் ஆலயத்துக்கு வராரு, என் பிள்ளை ஆலயத்துக்கு வருது, மாற்றம் இல்லையே, ரட்சிப்பு வரலையே, இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பல, இன்னும் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பலையே, ஒரு பாவத்தின் நடுவில் இருக்கிற ஒரு ஆத்துமா, ஒரு அக்கிரமத்தின் நடுவில் இருக்கிற ஒரு ஆத்துமா ஆலயத்துக்குள்ள வரும்போது, அந்த ஆத்துமா பாவம் செய்து அக்கிரமம் செய்து ஆலயத்தில் வரும்போது நீ அவர்களை சந்தேகத்தோடு பார்க்க கூடாது. எப்படிப்பட்ட பாவியா இருக்கிறான் இவன், எவ்வளவு மோசமானவனா இருக்கிறான் இவன், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான் எப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நம்ம வெறுப்பதல்ல. எந்த பாவத்துக்குள்ள எந்த அக்கிரமத்துக்குள்ள இருந்து ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்தாலும் ஒரு நாள் அவன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரனாய் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் ரட்சிப்பதற்கு முன்குறித்து தான் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர்? நான் இதுக்கு முன்னே சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை நான் ஜெயசேகர் அவர் நாங்கள் குடும்பமாக சென்னையில் நம்ம தாத்தாக்கு சபைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரே கட்ட வார்த்தை உள்ள கிடந்து, ஒரே அறுப்பு. நான் பிரசங்கத்துக்கு இறங்க எல்லாம் மொத்தத்தில் அறுப்பு தான், ஒரே அறுப்பாயிரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் அங்கே இருக்கார், அவரை பிடிச்சி வெளியே தள்ள, கிராமம் இல்லையா வெளியே தள்ள. எப்படி நான் பிரசங்கத்துக்கு கிளம்புறேன், நான் சொல்லுவேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தார். உடனே அங்கே இருந்து கேட்பார், என்ன கிடைக்குமா? உமக்கு உண்டு, சவுண்ட் இல்லாமல் இரும் பரா. வெளியே தள்ளனா கிராமம் பிரச்சனை வந்துடும். கொஞ்சம் நேரம் இருந்தார், பரா அப்படியே சரிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சபையின் விசுவாசி, சத்தமாக சொல்லுங்களாமே. நானும் பாஸ்டரும் அங்கே ஒருக்கா போயிருக்கும் போது முன்ன நின்று பாட்டு நடக்குது, மைக் வாங்கி வச்சு பாட்டு. எனக்கு இவரை கண்ட உடனே ஒரு சின்ன சந்தேகம், இந்த ஆள் தானே அன்னை நம்மளை தள்ளை குடிச்ச ஆள், கட்டவார்த்தை பேசின ஆள் இவர் தானே. பிறகு பாஸ்டர் அவர்கிட்ட கேட்கும் போது இவர் தான் பாஸ்டர், இப்போ இங்கே நமக்கு எல்லாம் பாட்டெல்லாம் இவர் தான். நான் ஏன் சொல்லுகிறேன், எந்த நிலைமையில் நம்ம அவர் அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் தப்போடு பாவத்தோடு அக்கிரமத்தோடு வரும்போது, அப்படின்னா ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், நம்ம பாவத்தை பாராதபடி நம்மை அவர் சேர்த்து கொண்டார். சத்தமாக சொல்லுங்களேன். இதுதான் உலகத்திற்கு. இந்த உலக மனுஷன் எப்படி தனக்கு ஐஸ்வர்யம், தனக்கு பணக்காரன், ஏழைய கிட்ட சேர்த்துக்கிட மாட்டான். இந்த உலக பிரகாரமாய் தாழ்த்தப்பட்டவன் சொல்லுங்க மேல கை வைக்க விட மாட்டான். இதெல்லாம் இந்த உலகத்தின் மனிதர்கள் செய்யலாம். ஆனா பரிசுத்த வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவனா, அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தராயிருக்கார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய, நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் பாவிகளை ஏற்றுக்கொள்வாரு, ஆண்டவர் அக்கிரமத்தில் இருக்கிறவனை சேர்த்துக் கொள்வாரு, ஆண்டவர் இந்த உலகத்தில் வேண்டான்னு சொல்லுவேன் ஆண்டவர். ஆனா ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான் சேர்த்துக் கொள்ளுகிற அனுபவம் இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு மீண்டும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, என் குடும்பத்தில் இன்னும் மாற்றம் வரல, சபைக்கு வந்துட்டே இருக்கிறாரு, ஆராதனைக்கு வந்துட்டே இருக்கிறாரு. சண்டை வரும்போது சில நேரம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நீ சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ ஆண்டவரை தேடி உனக்கு என்ன பிரயோஜனம், இன்னி உனக்கு வாழ்க்கையில மாற்றம் வரல. எத்தனை பேர் சொல்லுவோம், நான் இவ்வளவு ராத்திரி பகலா நான் ஜோமனு, நீ சபைக்கு வந்து நீ செய்யக்கூடிய பாவத்தினால்தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல, குடும்பத்தில் நன்மை இல்லை. ஆனா நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உண்மையான பரிசுத்த அனுபவத்துக்குள் இருக்கிற நீ கர்த்தரை இறுக பற்றிக்கொள். உன் வீட்டில் கர்த்தர் ஒன்னொன்னா கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஏற்ற வேளையில் அவர்களை கர்த்தரை ஆராதிக்கிறாய், கர்த்தர் மாறப்பன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையான சகோதரர் ஆண்டனி அவரை கேளுங்க, அவருடைய மனைவி ஆராதனைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீ போ, நான் போறேன், போ நீ வாரேன், போ நான் வாரேன். நாட்கள் தாண்டது வந்தாரு, ஞானஸ்நானம் எடுத்தார். இன்னைக்கு கிருபை நாள் நிலை நிற்க கர்த்தர் செய்திருக்கிறார். இத்தனை பேர் நான் சாட்சியா சொல்லுறேன். ஆனபடினால மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த காலை ஆராதனையில், ஒருவேளை இந்த பகல் வேளை இந்த வசனத்தை இந்த வார்த்தை கேட்கிற உனக்கு வாழ்க்கையில் ராத்திரியும் பகலும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடுகிறேனே, என் குடும்பத்துக்குள் இருக்கிற நபருக்குள்ள மாற்றம் இல்லை என்று நினைப்பா என்றால் வசனம் சொல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை, யார் ரட்சிக்கப்படுவார்களோ, யார் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்க மனசுக்குள்ள, ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நீங்க கூட நினைக்கலாம், குறிப்பிட்ட இந்த பல பாவ கிரியை விட்டு நான் வெளியே வந்துடணும், பரிசுத்தமா மாறிடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே. ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்க. நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பு பூரணமாய் மாறுவாய் என்கிற நம்பிக்கையில் தான் கர்த்தர் உன்னை ரட்சித்து மாற்றி சபைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வசனம் உனக்குள் கிரியை செய்யும், ஜெபம் உனக்குள் கிரியை செய்யும். ஏற்ற காலம் வரும்பொழுது நம்மை ஒரு பரிசுத்தமுள்ள நீதிமானாய் அவருடைய சந்நிதியில தேசத்துக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புகிறவங்க ஆமென் சொல்லுங்களேன், நம்புகிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, உன் ஜெபம் வீணாய் போகாது, உன் கண்ணீர் வீணாய் போகாது, உன்னுடைய
வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வந்தார் என்றால் ஆண்டவர் மாற்றத்தை தருவார். அப்போ அன்னதினமும் ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் தம்முடைய சபையில சேர்த்துக் கொண்டார். வேதத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். எல்லாரும் சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேலே நம்மை ரட்சிப்பதற்கு அதிகாரமுள்ள ஒரே ஒருவர் உண்டென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. எத்தனை பேர் நம்புகிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமான தெய்வம் அல்ல. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிப்பதற்குரிய அதிகாரம். ரட்சிப்பென்றால் ஒன்று சொல்கிறேன், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அக்கிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அது மட்டுமல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிற உண்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் அந்த இயேசுவால் முடியும். நான் மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். இந்த இடத்துல ஊழியம் செய்ற அருமையான சார் குமார் அவர்கள்ட்ட கேளுங்க. எத்தனையோ ஆண்டுகளாய் விட முடியாத ஒரு பாவ பழக்கம் அவர்கிட்ட வருஷங்களாய். அவர் ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அடிக்கடி என்று சொல்வாரு. ஒரு காட்டத்தில் ஒரு சபைக்கு போனாரு. அந்த பாஸ்டர் ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் அவருக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார்னு நினைக்கிறேன். அன்றைக்கு அந்த நாளில் இருந்து அந்த பொல்லாத எத்தனையோ வருஷம் அடிமையாக்கப்பட்டதிலிருந்து கர்த்தர் அவரை விடுதலையாக்கிறார். நம்ம இன்ன வச்சு நான் உங்களுக்கு ஏன் ஒவ்வொரு அங்க நடந்து இங்க நடந்துன்னு சொல்லாம இங்க ஏன் சொல்லுகிறேன்னா, அதே தேவன் இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் என்னால இந்த காரியத்தை விட முடியலையே, எத்தனை பேர் எனக்கு வீட்டில் இந்த மாற்றம் வரலையே ஜெபம் பண்ண போய், நான் அதே தேவன் இன்னைக்கும் உயிர் உள்ளவராக. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற யாராயிலும் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை தர, என்ன ஆண்டவரை இந்த ஒரு காரியத்தை நிமித்த என்ன வாழ்க்கை, என்ன ஆண்டவரை இதனால இவ்வளவு ஜெபம் பண்ணி இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து என் வீட்டுக்குள்ள மாற்றம் இல்லையே, நான் மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா இருக்கிற நீ ஜெபத்தை விட்டுறாத. அந்த நபர்களோட பிசாசு போராடுவதை பார்த்து நீ பின்வாங்கிறாத. நீ யுத்தத்தில் முன்ன நில்லு. ஏற்ற வேளையில் அவருடைய வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டிய ரட்சிப்பை அவர் கட்டளையிட அவர் வல்லவராயிருக்க. நீ அவங்க மேல குறை கூறிட்டு இருக்காத. நீ அவங்கள தப்பு சொல்லிட்டு உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கெடுத்து போடாத. நீ மற்றவர்களை உன் வீட்டில் ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு குறையில இருக்கிறாங்க, அவருடைய குறையை நீ சொல்லி நீ உனக்கு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீ தடுக்காத. இனி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீ அவர்களை குறை சொல்லும் போது தேவாவியனுடைய கிரியை வெளிப்படாது. நீ அந்த ஆத்துமாவுக்காய் திறப்பில் நில்லு. மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமமே அல்லாம ரட்சிப்படைவதற்கு வேற வழியும் நாமம் இல்லை. இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற எனக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழும்பின ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாடுகளை நீக்கி என்னை அவர் ரட்சிப்பார் என்று நம்புகிறவங்க கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த குடும்பங்களை இதுவரை ரட்சிப்பின் அனுபவம் இல்லாது இருக்கிறதோ அந்த அதிகாரமுள்ள நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே அந்த ரட்சிப்பு குடும்பங்களிலே வெளிப்படுவதாக. அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில வசனங்கள் இருக்கு. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முதல்